ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஜெப வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஐயாவுக்கு நல்ல சுகபலத்தை தாரும். ஆமென். கால்கள் கரங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷித்த ஒரு கிருபை மகனை மூடிக்கொள்ளட்டும். இன்னும் சுகவீனமாயிருக்கிற ராஜகோபாலையா கால்களிலும் நல்ல பலனை தரும்படி ஜெபிக்கிறோம். பொன்மலர் மகளுக்காக, ஜோஸ்வினுக்காக, பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி பலத்தால் இடை கட்டுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வீடுகளில் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். திருமண அறிவிப்பை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சகோதரர் வெள்ளை தேவன் ராபர்ட், மிஸ்ஸஸ் ரூபி தமயந்தி இவருடைய குமாரத்தி விண்ணரசி என்கிற வென்சி நிக்கிறாங்க. அவர்களுக்கும் லேட் சிவா பிரதர், அவருடைய மனைவி எஸ் மலர் என்கிற எஸ்தர், அவருடைய மகன் ஜான் வெஸ்லி அவர்களுக்கும் வருகிற 31ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இந்த திருமணத்தில் இவர்கள் சேரக்கூடாது. நம்முடைய சபையை சார்ந்திருக்கிற குடும்பம் ஏதாகிலும் முகாந்திரம் இருந்தால் நீங்கள் அதை என்னிடத்தில் சபையிலே என்னிடத்தில் தெரிவிக்கலாம். இது சபையிலே வாசிக்கப்படுகிற 2வது அறிவிக்கை. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி அவர்களுக்காக கர்த்தர் நன்மைகளை தரவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இன்னொரு திருமண அறிக்கையை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்முடைய சபையை சேர்ந்த சதீஷ்குமார், ஜெனிட்டா இவர்களின் மூத்த குமாரத்தி ஜோன்ஸ் ரெபேக்கா அவர்களுக்கும், லேட் கருணாநிதி பாபு, மனைவி மீனாட்சி என்கிற மேர்சி இவர்களின் குமாரன் மகன் கேப்ரியல் என்கிற கோபி இவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணத்தில் இவர்கள் சேரக்கூடாத முகாந்திரம் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம இந்த திருமணத்தை கர்த்தர் நடத்தும்படி ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது சபையிலே இவர்களுக்காக இந்த திருமணத்திற்கு வாசிக்கப்படுகிற 1ஆம் அறிக்கை. 7/9 அடுத்த மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை இத்திருமணம். அவர்களையும் தேவன் ஆயத்தங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ராமேன்னு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அவர் சொந்த ஊருக்கு போய் இருக்கிறதுனாலே, வர தாமதமானதுனாலே அவர்கள் வாசிக்க கேட்டுக்கொண்டார்கள். இதற்குரிய ஓலை வாசிக்கிறதுக்கான சர்டிபிகேட் இருக்கு, அதையும் வாங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே நிமிஷம் கண்ணு மூடி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும், தடைகளை எடுத்து போடும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சத்தமா சொல்லாமா? ஆண்டவர் யாரையும் மேன்மைப்படுத்துகிறவர் என்பதுதான் இந்த மாத வாக்குத்தத்தம். உங்களுக்கு தெரியும், 1 நாளாகமம் 29:12 இல்லையா? ஐஸ்வர்யம் கனமும் உம்மாளி வருகிறது, தேவரி எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் அவரால் ஆகும். உங்க சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தை விசுவாசிக்க முடியாது. நம்முடைய சூழ்நிலைகளை நாம் நினைத்து, பிரச்சனைகள் போராட்டங்கள் நினைச்சு, அதற்காக சில ஊழியர் சில ஊழியங்கள் அவங்களுக்கு தான் அது ஸ்பெஷல் தீர்க்க தரிசனம் இல்லை என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். எப்போ நமக்கு வருகிற பிரச்சனைகள், பாடுகள், குடும்ப பாரங்கள் இதை யோசிக்கும் போது. ஆனால் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு உண்டுன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவராய் இயேசுவும் நொறுக்கப்பட்டார், ஆமென், வாதிக்கப்பட்டார். நமக்கு பாடுகள் உண்டு. ஆனா அதுல என்ன ஒரு சந்தோஷம், அந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஏசாயால வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கு. ஒரு ஆமேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். 13ஆம் அதிகாரத்துல. அப்போ எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன சொல்ல போனா, ஏசப்பா பரம் ஏறும்போது கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற பெரிய தரிசனத்தை சீசலுக்கு கொடுத்த போது மத்தேயு 28 கடைசி வசனம், இதோ சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அட சத்தமா சொல்லுங்க. பின்னாடி சொல்லுங்களேன், சத்தம் வாயை திறந்து. ஒரு ஆமே சொல்ல மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த கல்யாண நேரத்துல
என்னுடைய வீடியோ போட்டு பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும். ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி சுகத்திலும் துக்கத்திலும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப குரல்லாம் ஆனா கத்துறா அதுதான் இல்ல. ஆனா கல்யாண வீடியோ சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் எல்லாம் வச்சு அப்படிலாம் இருக்கிறமா கிடையாது. அப்போ நம்ம எல்லாம் ஓத்துல எடுக்கலாம், சொல்லலாம். மனிதர்கள் நமக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுக்கலாம். நான் கடைசி வரை இருப்பேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு அதை செய்வேன் பாஸ்டர், இதை செய்வேன் பாஸ்டர். ஆனா சூழ்நிலைகள் வரும்போது, ஒரு கோபம் வரும்போது, அல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, அவன் என்ன செய்யணும் பெரிய எப்ப பாரு பேசி இதா இப்படி மனிதர்கள் மாறிடுவோம். ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், ஆமே உன்னை கைவிடவே மாட்டேன். ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். அதனால இந்த மாத வாக்குதத்தோ, ஆமே நான் எவரையும் மேன்மைப்படுத்துவேன், ஆமே. அப்ப அந்த மேன்மையை கெடுக்கிறது யார்? நம்ம பலப்படுவதை பலவீனப்படுத்துவது யாரு அப்படின்னா பிசாசு. அப்ப அந்த பிசாசு நம்ம கிட்ட என்ன வேலை அப்படிங்கிற, பிசாசு எப்போதுமே வெளியே என்ன பார்ப்பான், நம்ம வீடு, ஆமே, குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை, ஊழியம், வெளியே என்ன பார்க்கறான். எங்க அவனுக்கு கேப் கிடைக்குதோ உள்ள போந்துருவான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் வசனம் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ நம்ம ஆலோசனை கேட்டு வரும்போது நம்ம சொல்லும் போது கசப்பா இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டேன். இந்த பேராசிட்டமால நீங்க வாயில போடும்போது மாட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, மாத்திரை போட்டா நான் பார்த்து முதல் என் வீட்லயே நான்லாம் அப்படி பார்த்ததில்ல. போட்ட உடனே டபக்குன்னு வெளியே வந்துடும். ஏன்னா அந்த கசப்பு அது கையிலும் பிடிப்பாங்க. நம்மள எவ்வளவு முலாம் போட்டாலும் நம்ம தாக்கி உள்ள தள்ளிடுவோம். ஆமா, நான் எதற்கு சொல்ல வருகிறேன், அந்த கோட்டிங் வந்து மேல இனிக்கும், உள்ள கசக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அட சத்தமா சொல்லுங்க. அந்த மாத்திரை உள்ள போனதுதான் ஜோரம் சரியாகும், கிருமிகள் சாகும் இல்ல. அதான் அது போலதான் நம்ம ஆலோசனைகள் கொடுக்கும் போது கேட்க மாட்டாங்க. வெளியிலேயே சொல்லுங்களேன், சர்ச்சுக்கு வாங்க, செய்யுங்க, ஆண்டவரை தேடுங்க, வார வாரம் வந்துருங்க, குடும்பமும் வாங்க, வெளியிலேயே சொல்லுங்க. அவன் படிக்கிற பிள்ளைகள் அவன் சொல்லுங்க, எக்ஸாமுக்கு ஜெபம் பண்ணலாம், வசனத்தை வைங்க, இந்த சபையை நம்புங்க, உங்களுக்கு கொடுத்த சபை. வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஒரு ஊழியர் சொன்னார், போய் எல்லாத்தையும் தலையை கொடுக்குது, எல்லா இந்த ஊழியம் போல அந்த ஊழியம் அப்படின்னா என் தலை மாதிரி ஆயிடும். வாழ்க்கையும் அப்படி சிதறப்பட்டது போல இருக்கும். அவங்க ஊழியங்கள் நோக்கங்கள் வேற. நான் எதற்கு சொல்ல வருகிறேன், நமக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை நம்பணும். நம்ம சர்ச்சில் என்ன கொடுக்குது அதை நம்பணும். நிறைய திசை மாற்றுவதற்கு அந்த ரீல்ஸ், திசை மாற்றுவதற்காகவே நிறைய யூடியூப்ல பிரசங்கங்கள், தனி பிரசங்கங்கள். யாரு கேட்டா அவங்கவுங்க சர்ச்சுக்கு அவங்க பண்ணணும். ஒரு அடியிலேயே சொல்லுங்க, அந்தந்த ஆடுகளை மேய்ப்பன் மேய்க்க வேண்டும் இல்லையா? அப்போ அது போல. அப்புறம் வேலை இல்லை, வேலை கொடுக்கிறார், தசமபாகங்கள் காணிக்க கொடுங்க. ஒரு அடியிலேயே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. ஆமா, அதுல பிரிக்கிறது, இது வேணும் அது இவ்வளவுதான் அப்படிங்கிறது. இது மனிதனுக்கான சொல்ல, எனக்காக சொல்ல. இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னா நிறைய போராட்டங்கள். ஒரு அடியிலேயே சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. நேற்று எங்க வீட்டு வாசப்படிக்கிட்ட நிறைய அந்த அழுக்கெல்லாம் எடுத்து வச்சு கருப்பா இருக்குது, எல்லாம் சாக்கடையெல்லாம் அள்ளி வச்சிருக்கு. உடனே புரியல என்ன. அப்புறம் மழை காலன்றதுனால நம்ம எங்க வீட்டு வாசப்படி ஓரமா அந்த இது இருக்கும், அந்த லீட்டு மூடி இருக்கும், அது திறந்துட்டு அது உள்ளதெல்லாம் எடுத்துருக்குறாங்க தண்ணி போக. உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை அது எடுக்காம இருந்திருந்தா தண்ணி தேங்கி 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 இல்ல ஊருக்குள்ள தெருவெல்லாம் தண்ணி வந்து. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமே, சுத்தமா சொல்லுங்களேன். ஆமா, எது எதுல உண்மை நம்மளால முடியும் தெரிஞ்சுதான் ஆண்டவர் பாருங்க. இது முன்னாடி அட்டையில என்ன இருக்கும், பரிசுத்த. சொல்லுங்களேன், பரிசுத்த. நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? இல்ல, பரிசுத்தத்தை நோக்கி போகுது. ஆமே, we are going forward towards holiness. ஒரு ஆமே, பரிசுத்தமாக்கிட்டார், நீதிமான் ஆயிட்டோம். ஆனா அதுல இந்த உலகத்துல வாழ்வதினாலே ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நம்ம அதுக்குதான் நடத்துற. அப்ப நம்ம தேவனுடைய ஆலோசனையும் கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ஆலோசனை, ஊழியக்கார ஆலோசனையும் அதிகமா கேட்காம சொந்த பந்தங்கள். ஒரு அடியிலே சொல்லுங்களேன், சொந்த பந்தங்கள்ல ரசிக்கப்படாம இருப்பாங்க. புரியுதவங்களும் இந்து ஜனங்கள் இருப்பாங்க, கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய தரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க போவாங்க. அவங்களுக்குலாம் என்ன, விருந்தும் மருந்தும் அவ்வளவுதான். பேசுவாங்க, கொள்ள சிரிப்பாங்க, அரட்டடிப்பாங்க, போயிடுவாங்க. வீட்டுக்குள்ள இருக்க போறது யாரு? நாங்க 2 பேர் தான். ரயிலே சொல்லுங்களேன். அது நிறைய பிரச்சனைகள் கேள்விப்படுறாங்க. அதனாலதான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு அடியிலே சொல்லுங்களேன். அப்ப நம்ம மற்ற ஊழியர்களை போய் அணுகும் போது அவங்க அப்படி பேச மாட்டேங்கிறாங்க நம்மளை போல இல்ல. அவங்க வேற ஒரு கோணத்துல பேசும்போது, புதுசா இன்றுல இருந்து வந்து ஊழியம் செய்கிற எனக்கு நிறைய பாரம், கவலை. உண்மைதான், தூக்கம் கிடையாது, ஒரு மாதிரி பாரம். அது எப்பதான் தீரும், இது எப்ப நடக்கும், எந்த நன்மை எப்ப நடக்கும், திருமணம் எப்படி நடக்கும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா, இத்தனை வயசாயிட்டே போகுது,
இதெல்லாம் யோசனைகள் ஒரு ஊழியக்காரனுக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டே. அவன் நீங்க இதெல்லாம் மனதில் வைத்து ஆமென். கர்த்தருக்கு முன்பாக ஆலயத்திலும் கர்த்தர் இடத்திலும் நல்ல அன்பு வைத்து ஆமென். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, நீதிமொழியில வாசிக்கிறோம் 28ல ஆமென். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் இல்ல, நீதிமொழியில சொல்லு, இது ஏசப்பா சொன்னது. நீதிமொழியில சொன்னது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஒரு அழிலிய சொல்லுங்க. தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஆமென். வேதத்துல ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார், அவரை மேன்மைப்படுத்தினார். அதை அப்படியே நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரம். யோசுவா புக் ஆஃப் ஜோஷுவா 3ஆம் அதிகாரம். அதுல 7ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மை படுத்துவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. படுத்தினேன் அல்ல, மேன்மை படுத்துவேன். ஆமென். ஐ வில் ஹானர் யூ. உன்னை கனப்படுத்துவேன், உன்னை மேன்மை படுத்துவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இப்ப மேன்மை படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அதே 4ஆம் அதிகாரத்திலே அடுத்த பக்கத்துல 14ஆம் அதிகாரம் பாருங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை கவனிக்கணும். அதான் இங்க சொல்லும் போது யோசுவா கிட்ட மட்டும் சொல்றாரு. ஆமென். 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், மோசையோடு யோசுவாவை நோக்கி இருக்கா 3:7 யோசுவாவை நோக்கி தனிப்பட்ட முறையில் யோசுவா பார்த்து சொல்றாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொன்ன தேவன் யோசுவாவை ஏதோ ஒரு இடத்துல வைத்து உயர்த்திட்டு போயில்ல. அந்த வசனம் சொல்லுது 4ஆம் அதிகாரம் 14, அந்நாளில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பு. நான் அதெல்லாம் சொல்றது, உங்களை அழைச்சிட்டார உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமே, படுத்துவார் நிச்சயம். அப்ப மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னதுக்கும் கவனிங்க, நீங்கள் மேன்மைப்படுகிற அந்த நாளுக்கு இடையில பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், குடும்பத்துல வரலாம். நீங்க ஒருவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு ஆமென், கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, போராட்டம் வரும். ஆனா உங்களை மேன்மைப்படுத்தும் போது கவனிக்கிறீங்களா, எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேன். ஆமா, கடந்த காலத்துல எனக்கு அது பிடிச்சதுனால சொல்றேன். அது படிச்ச ஒரு வயதான சிஎம் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு நைட்டு வேணும்னு வைக்கணும்னு ஒரு பழிவா நைட்லாம் வச்சு அடுத்த நாள் காலில் அதுக்கான வழக்கை தேடணும், கேஸ் ஃபைல் பண்ணணும், எப்பயாவது. அதுக்காக தேடி கண்டுபிடிச்சா ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கான இந்த மேம்பால கட்டினா எல்லாம் தேடி பார்க்குறாங்க, பில்லெல்லாம் கரெக்டாக கேட்டா அவங்க போட்ட பட்ஜெட்டை விட உதாரணத்துக்கு 15 கோடினா 13 முடிச்சிருக்காங்க. அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ 2-3 நாள் ஆச்சு, ஒரே போராட்டமா. அப்ப இருந்த சிஎம் அந்த மேடம் போய் சொல்லியிருக்கிறாங்க, ஒரே போலீஸ் ஐஜி ஜிபி டிஜிபி எல்லாம் ஒரே ஊரே கலவரமா இருக்கு, தமிழ்நாடு பூரா போராட்டம் பாருங்க மேடம். உடனே அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீ நைட் ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்ப நைட் போய் சொல்லியிருக்கிறாங்க. நான் படிச்சனால சொல்றேன். அவரு சொன்னாரா, இல்ல என்ன நைட்டு அரெஸ்ட் பண்ணீங்க, இப்போ நீங்க நைட்டோ என்ன ரிலீஸ் பண்ண முடியாது, நாளை காலையில எல்லா பிரஸ் என்ன வர வைப்பேன், பத்திரிகையாளர் எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி என்ன நீங்க விடுதலை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஒரு மனிதனுக்கு தவறு செய்யலன்னு தெரிஞ்சோனையும், ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்சோனையும் இவ்வளவு துணிவு இருக்குமே. ஆனால் ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? இல்லை, கர்த்தரை நம்பி வந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில பாடுகளை கண்டு சோர்ந்து போய், பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போய் அநீதியின் பக்கம் போய் விடாது இருக்க வேண்டும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சபை நிறைவா இல்ல, நமக்கு எல்லாமே சாதகமா இல்லைன்னு நான் அநியாயத்தின் பக்கம் போய் ஊழியம் ஒரு நாள் நடத்தி விடக்கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பொய் தீர்ப்புகளை சொல்லிவிடக் கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அநியாயத்தின் பக்கம், அந்த குடும்பத்தின் பக்கம் நின்று யாரையோ நான் பேசிவிடக் கூடாது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். என் வேலை இதை நான் சொல்றேன், நீங்களும் நான் அதை கீழ்ப்படியும் போது. ஒரு ஆமையன் சபை என்பது ஏதோ ஒரு வாரம் வந்துட்டு ஒரு வாரம் வருது, ஒரு வாரம் வருது இல்லை. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஏன்னா நான் குரூப்ல இருந்து எடுத்துருவேன் பேரு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நானே அப்படி ஒரு வாரம் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு வாரம் பண்ணி நீங்க எடுத்துருங்க, நான் உங்களை அட்மீனா போட்டுறேன். இன்னைக்கு அதை நான் செஞ்சிருவேன். சொல்லிட்டு செய்யணும் தான். ஏன்னா சில ரொம்ப அன்பா என்னை எடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், சிலர் என்னை எடுத்துட்டியான்னு கேட்கலாம். அதனால முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஒரு ஆமை நல்ல வாங்க, நல்லா வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒரு பலவீனம், ஒரு ஊருக்கு போனோம், வரல, முடியல, ஓகே. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? இவங்களாம் பாடும்போது நான் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருந்தேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உண்மையாக நான் ஆராதனை செய்யறேன். ஆமே, மலைகள் விலகினாலும் பருவது அவர் கிருபை. ஆமே, அப்ப நான் இப்ப கத்தி இருந்த காலங்கள் அது போல நீங்க சந்தோஷமா நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் தான் ஆண்டவர் உங்களை வேறு பிரித்தார். யோவான் 15:16, நீங்கள் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
எதற்காக? அந்த வசனத்தை வாசிப்பார். You have not chosen but I have chosen you. எதற்கு? நீங்கள் பிதாவிடத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போய் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி உங்களை நான் ஏற்படுத்தினேன். உங்களை நான் சொல்லுவேன், நீங்க ஏற்படுத்தினார்னு சொல்லுவோம். உங்களை இயேசு வாயை திறக்க மாட்டேன். உங்களை இயேசு ஏற்படுத்தின. வாசிப்பார் இங்கிலீஷ் பைபிள். ஹல்லேலூயா. I have appointed you. I have separated you. உன்னை பிரிச்சேன். உன்னை யாத்திராகமம் லேவியராகமம் 20:26 நான் உன்னை வேறு பிரித்தேன். 15:16 உன்னை நான் தெரிந்து கொண்டேன், அப்பாயின்மெண்ட் பண்ணேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் மேன்மைப்படுத்துவேன்னு 3:7 சொன்னாரு. 4:14 கவனிக்குமா, மேன்மைப்படுத்தி அதை வாசிக்கிற சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தான். படுத்துவேன், படுத்திட்டார். காரணம் என்ன? 7 வசனங்கள். ஆமென். வேகமாக நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், மன்னிக்கணும், யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் திருப்பிட்டீங்களா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 33. அதுல பாருங்க, நான் வாசிக்கிற 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அடிக்கடி கேட்போம், நீ வசனத்தை கண்களெல்லாம் பார்க்கிறோம். வாலிபனாகிய யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். வாலிபன் ஏன் சொல்றாரு, ஏன் அதை எழுதணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வாழ்க்கையில வாலிப வயதுலதான் முடிவெடுக்க முடியாமல் திணறுவோம், தாறுமாறை ஓடி இருப்போம். எதை பார்த்தாலும் ஆசை வரும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நீங்க சொல்லாத பார்த்தா உங்களுக்கு வேணா வந்திருக்கலாம் பாஸ்டர், எங்களாம் ஆசையே வரலன்னு மாதிரி, நல்ல பிள்ளைங்க மாதிரி. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், ஆசை வந்ததே இல்லையா வாலிப வயதுல? ஒரு அழியிலே சொல்லுங்க. எதை பார்த்தாலும் வானத்தை பிடிக்க தோணும், பட்டம் விட்டா அவனை நம்ம கட் பண்ணணும், மாஞ்சா போடணும். எதுனாலும் பெண்களா இருக்கட்டும், அவ சுடிதார், எனக்கு பாவடை தான், அக்காலாம் அப்படிதான் போட்டி போடுவாங்க. அந்த 3ஆவது ஒருத்தர் கட்டி இருக்கான், அழுவாங்க, அப்படின்னு அழுவாங்க. அவன் அந்த முடி அப்படி விடுறதுக்கு இந்த பக்கம் அவனை சுருட்டி விடுவோம். பழைய படம், நிறைய பவுடர் போடுறது, அங்க நிறைய ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது, சொன்ன பொய்யர்கள். ஆமென். நிறைய ஆசைகள். அப்ப அந்த ஆசை உள்ள வாலிப பருவத்துல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்க. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் என்னை என் தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும். அழியிலே சொல்ல மாட்டீங்க. சினிமா கம்பெனில இருந்ததுனால சொல்றேன், நீங்க மேக்கப் இல்லாம ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அழியிலே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, முக்கியமா வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப நடிகைகளை பார்க்கவே முடியாது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆமா, ஃபுல் மேக்கப். ஆமா, கூட ஒருத்தர் நின்றுகிட்டே இருப்பான், அப்படியே தொட்டு தொட்டு வேர் தூத்தும். ஆமா, இப்ப கேரவன் வந்துருச்சு. முதல்ல அப்படி இல்லை. ட்ரெஸ் மாத்தது எப்படி நினைக்கிறீங்க? சும்மா எல்லாம் கிடையாது. அப்படியே 2 துணியை பிடிப்பாளுங்க அந்த அசிஸ்டன்ட், அங்கதான் மாத்தணும். சில இடங்கள்லாம் அவுட்டோர் ஷூட்டிங் போனா நிறைய வெளியில சகிக்க முடியாது. அப்போ நிறைய ஆசைகள், நிறைய நமக்கு தேவைகள் இருந்தாலும், ஆமென். அதான் பிரசங்கி 12:1 உன் வாலிப நாட்கள்ல உன் வாலிப சிருஷ்டிகரின் நினை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாமே வாலிபர்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. எப்படி நம்ம எது போட்டாலும் சரி, உனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கா? ஆமென். சத்தம் வரமாட்டே, என்னால இது முடியும் அப்படின்னு உனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நமக்கு தேவன் தருகிறார். ஆமென். அதற்கு நீ தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், தப்பு இல்லை. ஆனால் உனக்குள்ள அந்த வாலிபத்தின் தன்மை, சுறுசுறுப்பா, துருதுருன்னு, அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆமென், அல்லேலூயா, கழுகளை போல் சட்டைகளை அடித்து மேலே எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையால் சோர்வடையால். அதுக்கு முன்னாடி வசனம், வாலிபன் இடறி போவான், சோர்ந்து போவான், இடறி விழுவான், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆமென். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இப்போ கொஞ்சம் வயசுலயே ஒரு 30ல இருந்தே ஆரம்பிச்சிருச்சா இடுப்பு வலி, டொங்கு அப்படின்லாம், கொஞ்சம் இன்னும் நம்ம கர்த்தர் காத்திருக்கலாம்னு அர்த்தம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நானா இருந்தாலும் சரி, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். காத்திருந்தும் இருக்கா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்து. அப்போ வாலிபனாகி யோசுவான்னு சொல்லப்பட காரணம், மோசே வயது சென்றவன். ஆமென். 120 வயது ஆக போகுது. ஆனா அந்த கவனிங்க, 2வது குறிப்பு, அதுலயே வாலிபனும் ரொம்ப வயது சென்றவங்களும் ஒன்னாவே இருக்க முடியாது, செட் ஆகாது. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். அது என்ன சொல்லுவாங்க, லோட லோட லோடன்னு பேசுது சொல்லுவாங்களா இல்லையா? பாட்டி தாத்தா நம்ம ஊர்லாம் சொல்லுவோம்,
அந்த பாட்டி தான் சோறு போட்டிருக்கோம், அந்த பாட்டி தான் சின்னதுல அண்டர்வேர் மாட்டி இருக்கும். நான் ஊர்ல கூட பார்த்தேன், பாட்டி எல்லாம் பார்த்து. எங்க பாட்டி 98 வயசு, இப்படியே தான் போவோம் குனிஞ்சுக்கிட்டு. தோல்லாம் போய் தொட்டு பார்ப்போம், சுருக்கு சுருக்கமா இருக்கும். அதை பார்த்துட்டு கிருஷ்ணான்னு கூட வராது, கிட்னாங்கோ, கிட்னா உங்க அப்பட மாதிரியே பண்றியடா அப்படின்பாங்க. டோலாக்கு தொங்கும், இவ்வளவு பெருசு தங்கத்துல போட்டிருப்பாங்க. வயதானவங்க வாலிபுல் செட் ஆக, ஆமா வேலையை பாரு, உன் காலம் மாதிரி இல்லம்பாங்க. பட் இந்த இடத்துல கவனிங்க, மோசே வயது சென்றவன் வாலிபனாகி யோசுவா. அப்பனா என்ன அர்த்தம்? யோசுவா மேன்மைப்பட காரணம் அவன் யாரு கூடயும் கோப்ப பண்ணுகிறவனா இருந்தான், ஒரு ஆமையும் சொல்லல, சமாளிக்கிறவனா இருந்தான். யாரையும் அவன் மேற்கொண்டு விடுவான், சொன்னவனையும் செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுவான். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு நம்ம சொல்லியும் செய்யாம இருக்கிறாங்க. ஒரு அழியில நேரத்துக்கு வாங்கன்னா அந்த முழு நேரமா கட் பண்ணிட்டு அடுத்து வர்றது. ஒரு அழியிலே சொல்லுங்க, உட்கார்னா உட்காருது. ஆனா அவங்கள நம்ம ரொம்ப நேசிப்போம். ஒரு அழியிலே சொல்லுங்க, உண்மைதான். இது மாறாது. அதற்கான பலன் நம்ம வாழ்க்கையிலும் பாதிப்பு உண்டாகும். ஒரு அழியிலே சொல்லுங்க, ஒரு பஸ் பஞ்சர் டக்குன்னு வெடிக்குது, பஸ் டிரைவருக்கு தான் முதல் கவலை வரும். ஆனா உள்ள உட்கார்ந்து இருக்க பாதிப்பு வருமா வராதா? சீக்கிரம் சொல்லுங்க. டைம் போகணும். ஐயோ அடுத்த பஸ் வருமா வராதா? இது எந்த ஊர்? கூகுள்ல பாரு, காடா மேடா, நிச்சயம் உண்டு. நான் சொல்லல, அதனால இன்னைக்கு நான் ஆணித்தரமா சொல்றேன். அதனால நம்ம பேரும் கெடுது. ஒரு அழியிலே சொல்லுங்க, நிச்சயமா. அதனால சில விரிசல்கள் வருகிறது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? வாலிபனாகி யோசுவா வயது சென்ற மோசையோடு ஆமேன் ஒரு இணக்கமாய் இருக்க முடியுமானால், ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதனாலதான் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுது. ஆசாரிப்பு கூடாரத்தில் 3வது விலகாதவனாய் இருந்தான். எத்தனை முறை மோசை திட்டி இருப்பாரு. ஒரு அழியிலே சொல்லுங்க, வயசானவங்க உண்மைதான், ஏன்னா அவங்க நல்லா வளரணும்னு திட்டி. ஆனா மோசே யோசுவா எங்கே கோபித்து கொண்டதாக இல்லை. இன்னைக்கு நீங்க நானும் கோபத்தை விடும்போது, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, யாரையும் வயது சென்றவர்களோ அல்லது வெளி தோற்றம், ஆமை சரீர தோற்றம், பல்லு எடுப்பு கருப்பு ஏதோ ஒன்று சொல்லியோ, அல்ல பணம் இல்லாதவன், நான் பத்தியா சர்ச்சுக்கு பயங்கரமா உயர்ந்துட்டேன் அப்படின்ற, அல்ல இல்லவே இல்லை, எப்ப பார் எதுவுமே இல்லை, பணமே இல்லை அப்படின்றதோ, இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இல்லை. இதுதான் இதுல நான் ஆண்டவர் எனக்கு சொன்னது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஆசாரிப்பு கூட விலகலாம். அப்ப அவனுடைய எண்ணம் என்ன? என் தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார். ஆமே, சத்தமா. மோசைக்கு கிடைக்காத மேன்மை, கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி மேன்மை. ஆமே, முதல் குறிப்பு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத வாலிபன். இரண்டாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம், என்னாகமம் 27ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? நீங்க எடுக்கணும் தான் நான் மெதுவா சொல்றேன். 27ஆம் அதிகாரம், அதுல 15 முதல் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை பொழியாதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கு, அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர். பாத்தீங்களா? மனுஷனுடைய எல்லாருடைய ஆவிகளுக்கும் ஒரே தேவன் தான். ஆமே, வேற ஆவி உடையவர்களாய் நம்ம இராதபடி, ஒரு சபைனா தான் பரிசுத்த ஆவி. பாருங்க, எல்லாருக்கும் அந்த தேவன் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியை ஏற்படுத்த வேண்டும் என்றான். மோசே சொல்றான், கர்த்தர் சொல்றார் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரன் நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. 19 எலையாசருக்கும் சபையனத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரும் யாருக்கு? யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படி உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டேங்க. அப்ப 2வது யோசுவா கர்த்தர் மேன்மைப்படுத்த வேற ஆவி உடையவனாய். கவனிங்க, இதுல ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் நிறைய சொல்லலாம். இவன் கனம் பெறுகிறவனாய் முன்ன நிக்கல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு கனம் வேண்டும் அந்த சபையில, சபைன்னு எழுதிருக்கு, இஸ்ரவேல் கூடி வருகிற இடம் சபை, மேன்மை எல்லாம் எனக்கு வேணும்னு அவன் நினைக்கல. மாறாக கர்த்தர் மோசையிட சொல்லி அவனை நீ அபிஷேகம் பண்ணி சபை அனைத்திற்கு முன்பாக எலையாசருக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்தி உன் கணத்தில அவனுக்கும் கணத்தை கொடு. அழியிலே சொல்ல மாட்டேன். அப்ப 2வது குறிப்பு, யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் அவன் மேல் வேற ஆவி இருந்தது. ஆமே, அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 18 கர்த்தரே சொல்றாரு, நூனின் குமாரனாகிய புருஷன், நூனின் குமாரன் நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைக்கணும், அவன் ஆவியை பெற்றிருக்கிற புருஷன். ஒரு ஆமையும் சொல்லுங்களேன். என்ன ஆவி?
பரிசுத்த ஆவி அபிஷேகம், அந்த ஆவியானவரை பெற்றவர்கள் ஆவியின் கனிகள். வேகமா சொல்றேன்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, எச்சரிக்கை, நற்குண, விசுவாசம், இவைகளிலோ ஒன்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். நம்மை நாமே ஒரு பேர் எடுக்கணும். ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒரு தான தர்மம் பண்ணா கூட, நான் ஒரு 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 தான தர்மம் ஒரு 10,000, 5,000, 2,000 ஏதோ ஒண்ணு கொடுக்கிறேன் அப்படின்னா, என் பெயர் வர வேண்டும் என்பதற்காக நான் செய்தால், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அது நிலைத்திருக்காது. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்க? அட சத்தமா சொல்லுங்களேன். சவ மூலமா உதவி செய்யறதா ஆமேன். அது நான் தான் கொடுத்தேன் என்று இங்க சொல்லவோ விடாதபடி கவனமாய், ஆமே, அவருடைய இருதயத்தில் தோன்றாதபடி மறையின் ஆண்டவரே, நான் செஞ்சது மறைஞ்சு ஆண்டவரே என்ற சிந்தையோடு கர்த்தரை முன்வைக்கிற பிள்ளைகள் யாரையும் கர்த்தர் சொல்லுவார், சமந்த ஆள்பட்ட ஆள்கிட்ட சொல்லி, நீ உனக்குள்ள கனத்தை அவனுக்கு நான் கொடுப்பேன், அவனை நான் உயர்த்துவேன். ஆமே. இதற்கு சிறந்த உதாரணம் யோசுவா தன்னை உயர்த்தி கொள்ளாதபடி இருக்கு அந்த ஆவியை. அதற்கு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிப்பார், 4:5. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருந்தோ அவர் தன்னை தாமே உயர்த்தி கொள்ளவில்லை. இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொன்ன பிதா அவரை உயர்த்துகிற வரைக்கும் இயேசு தன்னை உயர்த்தவில்லை. சொல்லுங்க. ஒருவேளை அப்படி உங்க பேர் எங்கேயாவது இருக்கு, அடிக்கடி நினைக்கிறாங்க, சொல்றாங்க, நீங்க நினைச்சு அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இனிமே தயவு செஞ்சு என் பேரை மறந்துடு. ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்க? இல்ல உன் காதுக்கு வருது, செந்தில் 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 வருதா? தயவு செய்து சொல்லுங்க, உண்மையா சொல்லி பாருங்க, இன்னும் உயர்த்துவார். ஒரு அடியிலே சொல்லுங்க. நான் அரசியல்வாதிகள் இல்லை, நம்ம பேரு பிரபல். இது ஏன் நான் இங்க பாருங்க, அந்த வசனத்தை நான் திரும்ப, வேற ஆவியை பெற்றிரு புருஷனா யோசுவா நூனிக்குமார் நீ தெரிந்து கொண்டு அவன் மேல கையை வச்சுட்டு அடுத்து சொல்றாரு, கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு விட்டுறேன்னு சொல்லல, அவனை கொண்டு போய் இளையாசர் சபையார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீ அவனை கனப்படுத்து. ஆமென். 2வது குறிப்பு, அவன் வேற ஆவியை உடையவனாய். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், உபாகம் 34:9. அதுல நீ பார்க்கலாம், மோசே நூனின் குமாரனா யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடி அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஆவியை பெற்ற யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்றார், மேன்மைப்படுத்தினார். 3வதாக யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா 5:9 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, என்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்று எண்ணப்படும். ஆமீன். அப்படியே 6:2 பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அதாவது இது என்னன்னா, இப்படிப்பட்ட ஆமீன் யோசுவாவை கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம். நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு கர்த்தர் யோசுவாவை நிமித்த புரட்டி போடுகிறார். 6:2 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எப்படி மேன்மைப்படுத்துறாரு பாருங்க. எல்லார் கண்களுக்கு முன்பா கொண்டு போய் நிறுத்துன்னு மோசையிட்டு சொல்லிட்டாரு. நிறுத்தினதுக்கு அப்புறம் அவனை கொண்டு என்ன செய்யறாரு, இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்த்து நின்ற எல்லாரையும் யோசுவா கையில ஒப்பு கொடுக்கிறார், மோசை கையில இல்ல. ஒரு ஆமேன்னு சொல்லு. அப்போ இதுவரை உங்க குடும்பத்துல மேன்மைகள் இருந்திருக்கலாம், செங்கடல் யாத்திராமத்தில் பிளந்திருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் எல்லார் கண்களுக்கும் மேன்மைப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உங்க குடும்பத்துல உங்களை எதிர்க்க நபர்களுக்கு வர வியாதிகளுக்கு நீ கைய வைக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார், அற்புதங்களை செய்வார். அப்பதான் சொல்லுவாங்க, அற்பமாயின்னு லேயாளை போல இவன் அற்பமாயின்னு, இந்த சர்ச் அற்பமாயின்னு, இவ்வளவு பெரிய அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படியே அதோடு கூட 8:18 யோசுவா 8:18 வேகமாக 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டி ஆய்க்கு நேரம் நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த வசனங்கள். ஆண்டவர் மோசே காலத்துல செய்யாத அற்புதங்களை வசனங்கள் மட்டும் எழுதிக்கங்க. 5:9 நிந்தையை நீக்கி போட்டார். 6:2 எதிரிகளை ஒப்பு கொடுக்க, 8:18 எதிரிகளை ஒப்பு கொடுக்கிறார். 10:8 இந்த 4 வசனங்கள் யோசுவாவை கரத்துல எதிரிகளை கொடுக்கும் போது அங்க உள்ளவங்க யோசிப்பாங்க, யாரு மிலிட்டரி லீடர் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ராணுவத்தால், ஐயோ நம்ம யுத்தம் பண்ணும் போது ஜெயம் கிடைக்கலையே, கவனிக்கிறீங்களா? நம்ம சண்டைக்கு போனப்ப ஜெயம் கிடைக்கும், ஆனா இந்த யோசுவா, ஆமா, இவன் கையில ஆண்டவர் இதுவரை நமக்கு எதிர்த்து நின்ற எதிரிகளை ஒப்பு கொடுக்கிறாரே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. 4வதாக கர்த்தர் யோசுவாவை ஆமை மேன்மைப்படுத்த காரணம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார்.
உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அடுத்த வசனம், அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியா இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். ஒரு அடியிலே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லல. என்ன இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆமே, யோசுவா முன்பாக ஒரு தரிசனத்தை காண்கிறான். அதுல உருவிய பட்டயத்தோடு ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறான். இவன் போய் யோசுவா கேட்கிறான், யுத்த காலம், போய் கேட்கிறான், நீ எங்க ஆளா இல்ல வேற ஆளா, எதிரிகளா என்று கேட்கிறான். அதுக்கு தூதன் சொல்றான், நான் சேனை, கர்த்தருடைய சேனையின் அதிபதியா நான் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அவன் செய்த காரியம், முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழு, மாய்மாலமற்ற ஆராதனை. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, நான் திரும்ப சொல்றேன் சத்தமா, ஒரு அழியிலே மாய்மாலமற்ற. அப்படி உள்ள ஆராதனை 50,000 யாராவது ஒருத்தர் சர்ச்சு கொடுத்தா கூட, இப்ப நான் சொல்லும் போது அவன் கொடுக்காம போனாலோ அது கர்த்தர் தான் அறிவார். ஒரு அழியிலே சொல்லுங்க, 1 லட்சம் கொடு, 5 லட்சம் மாசம் இருக்கட்டுமே, ஒருத்தர் வருமானம் அப்படி அவன் ஃபாரின்ல வேலை செய்யறான். இது நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? அவன் நினைத்தது ஒன்று. என்ன? ஒருவேளை அங்க நின்ற தூதன் உண்மை எதிரிகளின் தூதனாய் இருந்தால் இவன் கையில எதுவுமே இல்லை, ஆயத்தம் இல்லை. உருவின பட்டயத்தில் யோசுவா கழுத்தை வெட்டி இருப்பான். அப்ப என்ன நடந்திருக்கும்? யோசுவாக்கு தேவன் கொடுத்த வாக்கு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆனா தலை வெட்டப்படும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக தோத்து போயிருப்பான். ஜனங்கள்லாம் கிண்டல் பரியாசம் பண்ணியிருப்பான். சோ அவன் கேட்கிறான், நீ யார்? என்னுடையவனா? யார்? இல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. சொன்ன உடனே அவன் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, கவனிங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒரு அழியிலே சொல்லுங்க. சோ எப்பொழுதுமே சபையில் கொடுக்கிற வார்த்தை, உங்க சபையில கொடுக்கிற வார்த்தையை நீங்க கேட்டு பணிந்த ஆண்டவரை அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நம்ம திட்டது போல கூட இருக்கலாம், அது நமக்கு நம்ம செஞ்சதை சொன்னது போல கூட இருக்கலாம். இந்த சபைகள் அப்படி கிரியை செய்யறாரு. ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? அவன் நம்ம வீடுகள், நம்ம குடும்ப சூழ்நிலைகள், எதிர்காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்ப பேசும்போது, ஆண்டவரே எனக்காக பேசுனீங்க ஆமே என்று சொல்லி முகங்குப்புற மாயமாலமற்ற ஒரு ஆராதனை செய்கிற வீரனாக, ஒரு மனிதனாக யோசுவா காணப்பட்டான். கடைசி 5வது 7 கொண்டு வந்த நேரம் இல்லை. அவன் யோசுவா 8ஆம் அதிகாரம், யோசுவா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோசுவா ஆயியை சுட்டரித்து அதை இந்நாள் வரைக்கும் பாழாய் கிடக்கும்படி மண்மேடாக்கி, ஆமே, ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கு போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதில் தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்க சொன்னான். அந்த பட்டண வாசலில் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய வாசிங்க கருங்கல்ல அது மேல் குவித்தார். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரர் கட்டளையிட்டபடியும், ஆமே, மோசே கட்டளையிட்ட, கர்த்தர் கொடுத்த பிரமாணம் மறக்கல பாருங்க, கட்டளையிட்டபடியும் மோசே நியாயப்பிரமாணம் எழுதி இருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு இருப்பு ஆயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டி. நான் ஏன் இத சீக்வன்ஸ் அடுத்தது சொல்றேன்னா, மாயமாலமற்ற ஆராதனைக்கு அடுத்து வருகிறது என்ன தெரியுமா? இருப்பு ஆயுதம் படாத முழு கற்களால் தேவனுக்கு பலிபீடம். என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? கலப்படம் இல்லாத துதி பலிகள். போன வாரம் பார்த்தோம், யூதா கர்த்தர் அவனை பலப்படுத்த காரணம் என்ன? அவன் துதிக்கிறவனா இருந்தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சும்மா ஏதோ நன்மைக்காக வந்துட்டோம் அப்படியே தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். பக்கத்துல யாரும் பாக்குறாங்க, அல்லேலூயா, நான் நல்ல ஊழியக்காரன பேர் எடுக்கிறதுக்காக அல்லேலூயா அல்லேலூயா பாடினதை பாடி திரும்ப பாடி பேர் எடுக்க, அதல்ல. ஒரு அழிலே சொல்லுங்களேன், இருப்பு ஆயுதம் பட சேதப்படாத ஒரு ஸ்தோத்திரம். இருப்பு ஆயுதத்தை ஒளிய வச்சு தட்டும்போது சேதப்படும், அந்த உருவங்கள் கிடைக்கும். ஆனாலும் அருமையான தேவப்பிள்ளை, உன்னுடைய துதி பலிகள்ல, என்னுடைய ஊழியத்துல, ஆமை, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களிலே, பணத்துல, ஆமை, கலப்படம் இருக்கக்கூடாது. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்களேன். கலப்படமற்றதா இருக்கு. இருப்பாயுதம் படாத முழு கற்களால் பலிபீடத்தை அவன் கட்டினான். அல்லேலூயா. அப்ப அவனுடைய சிந்தனை என்ன பாருங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? சீக்கிரம் 33 வாலிபனா இருந்தோ பலிபீடத்தை விட்டு ஆசரிப்பு கூட விலகாதவனா இருந்தான். அடுத்து என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? வேற ஆவி, தேவனுடைய ஆவி உடைய மனுஷனாய் அவன் இருந்தான். அடுத்து என்ன பார்த்தோம்?
கர்த்தர் சத்துருக்களை அவன் கையில ஒப்பு கொடுத்து மேன்மைப்படுத்தினார். இப்போ இப்படி மேன்மைப்படுத்தும் போது அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு சோதனை, ஒரு தூதன் வந்து நிக்கிறான். யாருன்னு விசாரிக்கிறான். எவ்வளவு மேன்மை வந்தாலும் கவனிங்க, நீங்க விசாரிக்கிற தேவன் உங்களோடு இருப்பாரே ஆனால், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமா நிற்கிற வருகிற வருமானமோ மனுஷரோ ஐக்கியமோ எதையும் நீங்கள் நிதானித்து பார்ப்பீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிதானித்து பார்த்து கவனிங்க, கர்த்தரை பற்றியே பேசுகிற பிள்ளைகள் நீ கண்டுபிடிச்சிடலாம். அவன் கொஞ்ச நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த அம்மாவா, இந்த சிஸ்டரா, இந்த போன் காலா, இந்த பிளாக்ல போட்டுருங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். எப்ப பாரு துர்ச்செய்தி, எப்ப பாரு வேண்டாத பேசுறது, எப்ப பாரு இல்லாத பொல்லாத சொல்றது, எப்ப பாரு ஒருத்தர் மேல பழி போறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிளாக்ல போட்டுருங்க. நான் போட்டிருக்கேன். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆமா போட்டுருங்க. ஏன் பாருங்க, இவன் கேட்கிறான், நீ என்னாலா வெளியாளா? அவன் சொல்றான், நான் சேனையின் அதிபதி. உடனே தாமதிக்காம முகங்குப்புற விழுந்துட்டான். ஆமே. அடுத்து பாருங்க, அத கடைசியா பாக்குறோம். அப்படி முகங்குப்புற விழுந்து அவன் என்ன தெரியுமா யோசிக்கிறான்? இந்த அவனை குறிச்சு இன்னொரு வசனம் இருக்கு. வாசி, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா ஒரு இடத்துல அவன் காணப்படுகிறான். ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, இவன் வஸ்திரத்தை மாற்று, கால்களுக்கு பாதரட்சி கொடுன்னு ஆண்டவரே சொல்றாரு. இப்படி அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா 4ஆம் அதிகாரத்துல முகங்குப்புற விழுந்து தொழுது கொள்ளுகிறான். அப்ப அவன் யோசிக்கிறான், இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்து எனக்கு கர்த்தரே தரிசனம் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி கவனிங்க. இவரை விட மிஞ்சினது ஒன்றுமில்லைன்னு சொல்லி ஆமை இருப்பாயுதம் படாத கற்களால் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாயிரு. சொல்லுங்க. ஆமா, எத்தனை வருமானங்கள் வந்தாலும், எத்தனை நன்மைகள் கிடைத்தாலும், எத்தனை நமக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும், எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மையாய் தன்னை கொடுக்கிற பிள்ளைகள். ஆமே. நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன். ஒரு அழிலியா சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சபையின் வருமானங்கள் குறைவா இருந்த போதும் கொடுத்தோம், நிறைய இருக்கும் போதும் கொடுக்கிறோம். அப்ப அவங்க யோசிப்பாங்க, எல்லாருடைய லிஸ்ட் வரும். அதை பார்க்க சொல்லுவாங்க. செந்திலா கும்மனஞ்சாவடி அவரதை கொண்டு வாங்க அப்படின்னு ஆனுவல் ரிப்போர்ட்ல பேர் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் எங்க பேர் இருக்கும். அப்ப அதுல 3வது வந்திருக்கிறாரு இந்த சர்ச். ஒரு அழியில சொல்லுங்க. நான் என்ன நினைக்கூடாது, ஐயோ இப்படி கொடுத்தா நிறைய வருதுன்னு அவங்க நினைச்சிருவாங்களோ. ஒரு அழியில சொல்லுங்க. ஆனா கம்மியாவே காமி. ஒரு அழியில சொல்ல மாட்டீங்க. இதெல்லாம் தந்திரங்கள் மந்திரங்கள் நிறைந்த கற்குவியல். என்றைக்குமே தேவன் அதை விரும்புவதில்லை. நான் திரும்ப வேணா சொல்றேன், இருப்பு ஆயுதம் படாத முழு கற்களால் கர்த்தருக்கு பலிபீடத்தை உண்டாக்கி நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட யோசுவாவை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எழும்பி நிக்கலாம். எழும்பி நின்று ஆண்டுடைய கருத்துல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்தினீரு, எங்களையும் மேன்மைப்படுத்த இந்த காலை வேளையில நீ அழைத்து கொண்டு வந்ததற்கு ஆஸ்தோத்திரம். நான் பலிபீடத்தின்னு சொல்லுகிறேன், வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே ஆமே, நீ தந்த இந்த சுகபோக வாழ்க்கையில ஆமே நாங்க உண்மை மறக்க கூடாது. ஆமே. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலக கூடாது. ஊழி உங்க நன்மைகளை நான் மறக்க கூடாது. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமே. ஹல்லேலூயா. வாலிபத்தில் எத்தனையோ ஆசைகள் வருவது போல என் குடும்பத்தில் எத்தனையோ நன்மைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆமேன், பலிபீடத்தை விட்டு நான் நகரக்கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமே. 2வது பார்த்தோம், என்னாகமத்துல பார்த்தோம், ஆண்டவர் நல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஆவியை உடைய புருஷனாகி யோசுவாவை கர்த்தர் மோசேக்கு சொல்லி கூட்டி கொண்டு போய் எலியாசர் கண்களுக்கு முன்பாக சகல சபைக்கு முன்பாக அவனை கனப்படுத்து என்று சொன்னார். ஹல்லேலூயா. மேன்மையை தேடி ஓடாதபடி ஆமே. பேர் புகழ் சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டம் என்னோடு கூட சேர்ந்து என் பேர் ஆமே ஒரு நாளும் ஆமே உமக்கு மேலாக ஆமே சபையிலோ வெளியிலோ ஆமே உயராமல் ஆண்டவரே நாங்க உண்மையே உயர்த்த கிருபை தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் ஆமென் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு நீ கிருபை கொடுக்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மனிதன் எதிர்த்து நின்றால் சமாளிக்க முடியும், ஆனால் வானத்தை பூமி படைத்த தேவன் எதிர்த்து நிற்கிற சில குடும்பங்கள் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் தாழ்மைப்படும் போது ஆமே. 3வது பார்த்தோம், சொன்ன தேவன் மேன்மைப்படுத்துவேன் சொன்ன தேவன் சத்துருக்களை ஆமே இதுவரை ஒப்புக்கொடாத தேவன் யோசுவாவின் கரங்களிலே ஒப்பு கொடுத்தார். ஆமே. இஸ்ரவேல்ல பெரிய சமாதானம் உண்டானது. ஆமே. 4வதாக இப்படி எல்லா சத்துருக்களை என் கையில நான் இருக்கும் போது ஒப்பு கொடுக்கிறாரு, நான் பொறுப்பேற்றவுடன் ஒப்பு கொடுக்கிறாரு என்று சொல்லி யோசுவா நன்றியுள்ள இதயத்தோடு ஆமே கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் வந்து நிற்கிறான். உடனே அவன் விசாரிக்கிறான், ஞானமா எல்லாரும் இடத்துல எல்லாவற்றையும் பேசாமல் எல்லாவற்றையும் நம்பாமல் அவன் கேட்கிறான், நீ என்னாலா அல்லது யார்
என்று கேட்கிறான். அவர் சொல்லுகிறார், நான் ஹல்லேலூயா சேனைகளின் அதிபதியாய் வந்து நிற்கிற உடனே, ஆமென், உடனே கர்த்தர் சமூகம், ஆமென், உபவாச கூட்டம், இரவு ஜெபம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தடுமாறுகிறோம். நம்முடைய வசதி வாய்ப்புகள் பெருக 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 ஜெபங்களை விட்டு விடுகிறோம், நேரத்திற்கு வருவதில்லை. ஆமென், முழுக்க முழுக்க ரொம்ப துணிகரமாய் அதை மறந்து போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஒரு காலத்திலே யோசுவா எடுபடி வேலை போல் செய்து கொண்டிருந்தான். ஆசாரிப்பு கூடாரத்தின் பனிமுட்டைகளை சுத்தம் செய்து, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு அவனை தலைமை பொறுப்புக்கு தேவன் கொண்டு வந்தார். ஆசீர்வாதங்களை, அதிகாரங்களை தேவன் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, தாமதியாமல் அவன் பாதம் பணிந்து தொழுது கொண்டான். கரங்களை உயர்த்தி தொழுது கொள்ள வந்திருக்கிறவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எப்படி தொழுது கொண்டான்? ஆமென், ஹல்லேலூயா. மனிதனுடைய யோசனையின்படி, ஆமென், தன்னுடைய சிந்தனையின்படி, பேச்சு திறமையின்படி, இப்படி கேட்டா அப்படி சொல்லலாம், அதை கேட்டா இப்படி சொல்லலாம் என்றெல்லாம் இல்லாமல், ஆமென், முகங்குப்புற விழுந்து தொழுது கொண்டவன் இப்பொழுது இருப்பு ஆயுதம் படாது ஒரு கற்குவியலை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அந்த பலிபீடம் அசைக்கப்படாது, அந்த பலிபீடத்திலே கலப்படம் கிடையாது, அந்த பலிபீடத்திலே துதி ஸ்தோத்திரங்கள் நிலையானது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த துதி ஸ்தோத்திரங்களினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே, இன்னும் என்னை உயர்த்தினாலும், ஹல்லேலூயா, நான் இருப்பு ஆயுதம் படாது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது, ஆமென், உமக்கான பலிபீடத்தை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். இந்த 5 குறிப்புகளுக்கு ஒப்பு கொடுத்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வந்த உம்முடைய ஜனத்தை, ஆமென், எனக்கு கொடுத்த அருமையான குடும்பங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் சொன்னீங்களே, ஆமென், ஹல்லேலூயா. யோர்தானை பின்னிட்டு போக செய்தீரே, இன்றோடு துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், கண்ணீரின் பாதைகள் முடிந்து போகட்டும், கடன் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக, மாத வருமானங்களை பெருக்கத்தை உண்டு பண்ணுவீராக. இப்பொழுது சரீரங்களில் பலவீனம் இருக்குமே ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. இதுவரை தீராத வியாதிகள், ஆமென், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உன்னை நான் மேன்மைப்படுத்தினேன், உன்னை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினேன் என்று மேன்மைப்படுத்தின ஆண்டவர் உச்சந்தலை முதல் பாதம் வரை இயேசுவின் நாமத்திலே இப்ப சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவியே, ஓ சிந்தையை சிதறடிக்கிற ஆவியே, ஓ சரீரங்களை முடக்க நினைக்கிற ஆவியே, கை கால்கள் நீட்ட முடியாதபடி முடங்கி இருக்கிற கை கால்கள், நரம்பு மண்டலங்கள் இப்பொழுது விலகுவதாக, நீட்டப்படுவதாக. முடக்கு வாதங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கண் பார்வை குறைபாடுகள், காது கேளாத குறைபாடுகள், எலும்பு தேய்மானங்கள், வீட்டில் உள்ள சத்துருவின் போராட்டங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக, முடிவுக்கு வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை ஒவ்வொருவரை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். ஆமென். அப்படி நீ செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரில் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் பாதுகாவலும் சமாதானம் மேன்மையும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள ஊழியங்களோடும் திருமண ஒளி வாசிக்கப்பட்ட 2 குடும்பங்களோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.